வணக்கம் ஸ்டூடெண்ட். எலக்ட்ரிக் டைபோல் due to electric field due to dipole at any general point. Suppose இது ஒரு electric dipole இருக்குது. This is minus q, இது plus q, minus q plus q. இந்த பாயிண்ட்ல from the center O at any general point. At any general point, call this point as M. At any general point, we want to know நமக்கு electric field இந்த பாயிண்டில் இந்த டைபோல்னால இங்கே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட்லேயும் டைரெக்ஷனில் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இங்கே பார்க்கலாம், நம்ம இங்கே பார்த்தா நமக்கு தெரியும் மைனஸ் டு பாசிட்டிவ். திஸ் இஸ் த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் டைரெக்ஷன். ஸோ P is equal to electric dipole moment with direction. Moment with direction. இந்த பாயிண்டில் இது இப்போ நல்லா பார்த்தோம்னா இது equatorial பாயிண்டில் இல்லை, ஆக்சியல் பாயிண்டில் இல்லை, இன்க்ளைண்டாக இருக்குது. இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது. இட் மீன்ஸ் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்டு இதில் இருக்கும், ஆக்சியல் பாயிண்ட்லேயும் இருக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சியல் பாயிண்டில் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஜென்ரல் பாயிண்ட் எம்மில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்டும் இருக்கும், டியூ டு ஆக்சியல் பாயிண்ட்டும் இருக்கும். அது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆக்சியல் பாயிண்ட்லேருந்து அதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கணும், ஆக்சியல் டைரெக்ஷனில், ஈக்குவட்டோரியல் டைரெக்ஷன்லேயும் டைபோல் மூமெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணணும், இட் இஸ் இன்க்ளைன் அட் அன் ஆங்கிள் தீட்டா வச்சுக்கோங்க. ஸோ நான் இதுதான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். P இந்த சைடில் இருக்குது, பாயிண்ட் M இங்கே இருக்குது, பாயிண்ட் M இங்கே இருக்குது. ஸோ இது ஆங்கிள் தீட்டா. நம்ம கேல்குலஸில் பார்த்துருப்போம், ட்ரிக்னாமெட்ரியில். இது தீட்டானா இது 90 டிகிரி. தீட்டாவுக்கு எக்ஸாக்ட் தீட்டாவுக்கும் 90 டிகிரிக்கும் உள்ள சைடு வந்து இது ஹைபாட்னியூஸ்னால் இது ஹைபாட்னியூஸ் காஸ் தீட்டா. தீட்டாவுக்கும் 90 டிகிரிக்கும் ஹெச் காஸ் தீட்டா. ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ஹெச் சைன் தீட்டா. இதை இன்னொரு ஸ்டைலில் எழுதிக்கலாம். தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்க சைடு காஸ் தீட்டா, ஹைபாட்னியூஸ் சைடு காஸ் தீட்டா, தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்க ஹெச் இன்டு சைன் தீட்டா வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம இப்படி ரெண்டாக பிரித்தோம்னா, ஸோ இது இப்படி வருது, இப்படி வந்து இப்படி வரும். ஸோ இது 90 டிகிரி, தீட்டாவுக்கும் 90 டிகிரி இருக்குது. இது வந்து பி. ஸோ பி தீட்டாவுக்கு இதில் இருக்குது காஸ் தீட்டா, பி காஸ் ஆஃப் திஸ் ஆங்கிள். திஸ் இஸ் பி, obviously P sin of this angle. So resolving P vector along we get two components, that is P cos theta in the direction ல இது, P sin theta in the direction ல. ஸோ இதை நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் இது வந்து P sin theta இப்படி வர்றதை நம்ம ஈக்குவலன்ட் வெக்டராக இங்கே தூக்கி போட்டோம். ஈக்குவலன்ட் வெக்டர்னா என்ன, இந்த வெக்டரை இந்த பிளேனுக்குள்ளே எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் வித் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரெக்ஷன். ஸோ திஸ் இஸ் பி சைன் தீட்டா. ஸோ இங்கே நம்ம இதை எழுதிக்கலாம். திஸ் இஸ் பி சைன் தீட்டா. இந்த இடத்துல நம்ம எப்படி இது வரைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் பி காஸ் தீட்டா காம்பனண்ட், பி காஸ் தீட்டா. திஸ் இஸ் பி சைன் தீட்டா. இதை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். P sin theta and P cos theta. இப்படி ரெண்டு காம்பனண்ட்டாக நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம், P cos theta. ஸோ நம்ம இப்போ எழுதலாம். நம்ம திஸ் இஸ் இந்த பாயிண்ட்டை ஓன்னு வச்சுக்கோ, இது M. திஸ் இஸ் ஆப்வியஸ்லி திஸ் இஸ் M. இது வந்து ஏன்னு வச்சுக்கோ, இதை பின்னு வச்சுக்கோ. So this is O, center of the dipole. So நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா, so there are two components. So இந்த பாயிண்டில் இது P cos theta is component of P vector. P cos theta is the component vector of P and it is along OM. OM and onwards. OM லேருந்து
அந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இட் இஸ் along OM. அண்ட் P sin theta along OM அப்படின்னு பார்க்க போனால் this is axial line for M, this is axial line for M. Therefore P cos theta is on axial line of point M, and P cos theta is dipole moment along the point M. ஸோ இது ஆக்சியல் டைரெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவட்டோரியல் லைன் எப்படி இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு வெர்டிகலாக இருக்கிறதுனால ஈக்குவட்டோரியல் லைன். செகண்ட் ஷேப் P sin theta is on equatorial is axial line of point M, and it is dipole moment along equatorial line for point M. So it means இந்த பாயிண்ட் M இது வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்டு நெய்தர் ஈக்குவட்டோரியல் லைனில் இல்லை, ஆக்சியல் லைன் இல்லை. ஏன்னா ஈக்குவட்டோரியல் லைனில் எப்படி இருக்கணும், ஆக்சியல் லைனில் எப்படி இருக்கணும், இது இப்படி இருக்குது. ஸோ இதை ரெண்டு பாயிண்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம். பாயிண்ட் M இதை வந்து இது ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கிட்டு P sin theta அப்படி போகுது. இந்த பாயிண்ட்டுக்கு இது ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைனில் ஆகுது. இந்த பாயிண்ட்டுக்கு இது இப்படி போகுது, ஆக்சியல் லைனில் இருக்குது ஃபார் M. அண்ட் M இந்த பாயிண்டில் டைபோல் மூமெண்ட் இஸ் P sin theta along the equatorial line, and P cos theta is the dipole moment along the axial line. So இதை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்? ஸோ திஸ் இஸ் P sin theta. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் along equatorial line. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் along the equatorial line. இதான் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா இட் இஸ் அட் a distance r from this point M is r from the distance OM, along r from the distance. So dipole moment minus plus dipole moment இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷன் இருக்கும் ஈக்குவட்டோரியல் லைனில். ஸோ இது ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்குது. இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷன் இதுதான். இது ஈக்குவட்டோரியல் பாயிண்டில் இருக்குது. ஸோ டைபோல் மூமெண்ட் இந்த டைரெக்ஷன் இருக்குது. வித் டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு P sin theta. டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்துருக்கோம் டைபோல் மூமெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருந்தால் இந்த டைரெக்ஷனில் இருக்குது ஃபார் ஈக்குவட்டோரியல். ஆக்சியலுக்கு பார்த்தோம்னா this is minus, this is plus. So this is the direction of P, and this is also direction of E for axial line. Axial line இப்படி இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இது ஈக்குவட்டோரியல் டைரெக்ஷனில் போகுது. P with dipole moment of P sin theta, and the electric field direction இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது ஆக்சியல் காம்பனண்ட் ஆஃப் M, இந்த Pயோட ஆக்சியல் காம்பனண்ட் M. ஸோ இது ஆக்சியல் லைனில் இருக்குது. ஸோ along the same line electric field due to axial will be also in the same direction. ஏன்னா ஆக்சியல் லைனில் டைபோல் வெக்டர் டைரெக்ஷன்லேயே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இந்த டைரெக்ஷனில் டைபோல் மூமெண்ட் வந்து P cos theta. ஏன்னா P வந்து இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த டைபோலுக்கு இது ஒரு டைபோல் ஆக்சியல் லைன். இந்த டைபோலுக்கு ஈக்குவட்டோரியல் லைன். P cos theta டைபோல் மூமெண்ட் along the axial line. So electric field and P cos theta will be in the same line. ஏன்னா இது ஆக்சியல் லைனில் இருக்குது, இது ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்குது. Understood? Now what is E? நம்ம ஈக்குவட்டோரியல் லைன். ஈக்குவட்டோரியல் லைன் பார்த்தோம்னா ஈக்குவட்டோரியல் லைன் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? ஈக்குவட்டோரியல் லைன் K into P equatorial divided by
ஆர் கியூப் அண்ட் டைரெக்ஷன் எங்கே இருக்குது? டைரெக்ஷன் சப்போஸ் இது டின்னு வச்சுக்கிட்டோம்னா எலாங் எம்டி, இது எம், ஸோ இந்த டைரெக்ஷன் எம்டி எலாங் எம்டி. ஸோ திஸ் வெக்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ எலாங் எம்டினா நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. பி சைன் தீட்டா இந்த பக்கம் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஆஃப் பி ஈக்குவட்டோரியல், ஆர் வி கேன் ரைட் E is equal to K into P. P na, what is P? Dipole moment along the equatorial, P sin theta, equatorial dipole moment P sin theta. P sin theta divided by R cube along M into D in the direction. This is vector form. Same way, if electric field in the axial direction. Axial direction is 2, axial is 2 into K into P axial divided by R cube. ரெண்டுத்துக்கு R same, R கொடுக்குறோம், நம்ம Rன்னு வச்சுக்குவோம். What is the direction? Along M இது Rன்னு வச்சுக்கிட்டோம்னா along MR. ஏன்னா டைபோல் மூமெண்ட், இந்த டைபோல் மூமெண்ட்டு இந்த டைரெக்ஷனுக்கு இந்த பாயிண்டில் axial line dipole moment P cos theta in the electric field in the axial direction same direction இருக்குது. So along MR vector, இது M, இது R, along this direction. So நம்ம இப்போ இதை டோட்டலாக எடுத்தோம்னா எப்படி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம இதெல்லாம் EE vector is equal to 2 into K. P என்ன வருது? What is PA? PA இல்லை இந்த axial லைனில் வந்து PA வந்து P cos theta. இங்கே இது வந்து P, இது P cos theta இந்த காம்போனண்ட். டைபோல் மூமெண்ட் எல்லாம் axial லைன், டைபோல் மூமெண்ட் எல்லாம் equatorial is P sin theta 2 into P into cos theta divided by R cube. இதுக்கு R சேமாக தான் வரும். R கொடுக்குறேன், அதனால நம்ம சிம்பிளி Rன்னு வச்சுக்கோ. ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஆரோட வேல்யூ கொடுப்பாங்க. So this is equal to EA is equal to EA would component 2K into P cos theta by R cube along M into R. So ரெண்டுத்துக்கு நம்ம வெக்டரும் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்கேலரும் கண்டுபிடிச்சிட்டோம். அதோட ஸ்கேலர் இது மேக்னிடியூட் பார்ட்டு, இது டைரெக்ஷன் பார்ட்டு. மேக்னிடியூட் பார்ட் இன்ட்டு டைரெக்ஷன் பார்ட். டைரெக்ஷன் பார்ட் எப்படின்னா along MR. ஓகே, now ரெண்டு எலக்ட்ரிக் நம்ம வந்து இந்த பாயிண்ட் எம்மில் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஆக்சியல் பாயிண்ட்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் டியூ டு தி டைபோல் என்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்க முடியும், ரிசல்டன் ஃபீல்டு. ஏன்னா ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஆக்சியல் டைரெக்ஷன்லேயும் ஒன்று இருக்குது, ஈக்குவட்டோரியல் டைரெக்ஷன்லேயும் பாயிண்ட் எம் தான் ஈக்குவட்டோரியல் லைன்லேயும் இருக்குது, ஆக்சியல் லைன்லேயும் இருக்குது. ரெண்டோட ஒன்று ஈக்குவட்டோரியல் லைனில் எப்படி இருக்குது, ஆக்சியல் லைனில் எப்படி இருக்குது. ஸோ இதை நம்ம இப்படி பறிஞ்சிக்கலாம். அட் பாயிண்ட் எம், திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் த ஆக்சியல் லைன். At point M, this is the electric field at axial point, and this is electric field at equatorial point. So இதோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? we can complete the parallelogram. இது parallelogram எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்? this will be EA, this will be EE, இது EE. So this is the diagonal of the, this will be E resultant, making an angle alpha with EA, and with EE 90 minus alpha. நம்ம EA with இதை கண்டுபிடிப்போம். Therefore நம்ம சிம்பிளிஃபைடாக பார்க்க போனால் டைபோல் மூமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அட் திஸ் பாயிண்ட் M, which is neither at equatorial point nor at axial point, அப்படி இருந்தால் அதுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ஒன்று ஈக்குவட்டோரியல் லைனில், ஆக்சியல் லைனில். ஈக்குவட்டோரியல் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும், ஆக்சியல் லைனில் எலாங்கில் இருக்கும். இது டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஈக்குவட்டோரியல் லைன். திஸ் டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஈக்குவட்டோரியல் லைன். இங்கே வந்து P,
இது இங்கே டைபோல் மூமெண்ட் along this equatorial line is p sin theta, along the axial direction is p cos theta. அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஈக்குவட்டோரியல் லைனில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், ஆக்சியல் லைனில் டுகெதர் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டோம். இந்த வெக்டரை இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ வெக்டர் நம்ம பார்த்துருக்கோம். வெக்டர் ரொம்ப அவசியம். ஒரு வெக்டரை காம்போனண்ட்டாக எப்படி பிரிக்கிறது, அதோட ஈக்குவட்டோரியல், அதோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது வெக்டரில் தெளிவாக போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இயர் படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோதுமே சீரியஸாக அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, நான் இஇ இவ்வளோது இருக்குது. நான் ரிசல்டன்ட் எப்படி இருக்குது, இ ரிசல்டன்ட் எப்படி தான், இ ரிசல்டன்ட் இன் மேக்னிடியூட்னா இஇ ஸ்கொயர் ப்ளஸ் இ ஆக்சியல்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into E into A, E into axial equatorial and cos of angle between EA and EE, E axial and E equatorial. So EE square என்ன வரும், EE square தான் நமக்கு தெரியும். ஈயோட இது காம்பனண்ட் வந்து KP sin theta by R cube, KP sin theta divided by R cube. அதோட ஸோ இது அண்டர் ரூட்டில் வரும், அண்டர் ரூட்டில் வரும். KP sin theta R square to the square under root plus EA என்ன வருது, EA வந்து 2 KP, EA is equal to இதோட மேக்னிடியூட் 2 KP cos theta by R cube square root plus 2 into EA into EE cos theta. What is the angle between EA and EE? Where EA stands for electric field in the axial direction due to the point M, and EE is equal to electric field in the equatorial line at the point M, and the angle is 90 degree. Cos of 90 number, cos of theta is equal to cos of 90 is equal to 0. So this portion is 0, so it get cancelled. So this becomes 0 னே போட்டுக்கோங்க. ஸோ இதில் K ஸ்கொயர் இருக்குது. ஸோ அண்டர் ரூட் K ஸ்கொயர் இதுலேயும் P காமனாக இருக்குது, இதுலேயும் P ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கலாம். இதில் R கியூபும் காமனாக இருக்குது, அதோட ஸ்கொயரையும் வெளியில் எடுத்துக்கலாம். லெஃப்ட் அவுட் ஒன்று K ஸ்கொயர் P ஸ்கொயர் எடுத்தாச்சு. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். ஓகே, சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். தென் நெக்ஸ்ட் இங்கே வந்து 2 ஸ்கொயர் அப்படியே இருக்கும், K ஸ்கொயரை எடுத்துட்டோம், P ஸ்கொயர் எடுத்துட்டோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா இதுதான் இப்போ இங்கே மிச்சம் இருக்கும், பாக்கி இருக்கும். 2KP cos theta by R square, P cos theta R square. Now next is இது ரெண்டு இதை எழுதுகிறோமே, K into P divided by R cube and under root sin square theta plus 2KP அது காசு 4 cos square theta under rootல இருக்குது. Therefore the resultant. Now next sin square theta எப்படி தான், sin square theta plus 4 cos square theta எப்படி தான், cos square theta plus 3 cos square theta அப்படின்னு எழுதலாம். So this becomes 1 and this is left out, which is equal to 1 plus 3 cos square theta. ஃபர்தராக நம்ம இதை எப்படி எழுதலாம், EE இந்த பக்கம் போகுது, E due to axial line இந்த டைரெக்ஷனில் போகுது. திஸ் இஸ் த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் in this direction. அது ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் EAவோட ஆக்சியல் லைனில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆல்ஃபா ஆங்கிள் மேக் பண்ணுது. அது வந்து காம்போனண்ட் ஆஃப் P sin theta at point M, ஈக்குவட்டோரியல் காம்போனண்ட்டோட எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். இது ஆக்சியல் லைனோட டைபோல் மூமெண்ட்டோட P cos theta, P cos theta, ஈக்குவட்டோரியலில் P sin theta.
ஸோ இதை நம்ம ஏற்கனவே நம்ம டெரைவ் பண்ணுறோம். ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கேபி பை ஆர் கியூப் into 4 cos theta plus sin square theta under root kp by 4 cos theta 3 cos square theta plus cos square theta மாற்றிட்டு plus sin square போட்டுக்கிறோம். ஸோ இது under rootல வருது இது. Now ER vector this is magnitude of electric field. So kp by r cube cos square theta plus sin square theta 1 ன்னு போட்டுக்கிறோம் plus 3 cos square theta ன்னு போட்டுக்கிட்டோம். So electric field, resultant electric field at point M due to dipole A is equal to kp into under root 1 plus 3 cos square theta. Direction in the direction around the resultant direction will be in this direction. So in the direction in this direction. இந்த டைரெக்ஷன் தான் ரிசல்டன்ட் வருது, ரிசல்டன்ட் வருது. அந்த டைரெக்ஷனில் பார்க்கும்போது ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கலாம்? tan ஆல்ஃபா நம்ம tan ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிஇ 2 to 90 டிகிரிகளுக்கு இது ஆக்சியல் லைனில், இது வந்து ஈக்குவட்டோரியல் லைனில். இந்த காம்பனண்ட் தூக்கி இங்கே போட்டுக்கிட்டோம்னா ஈக்குவட்டோரியல் லைன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது தான் ரிசல்டன் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் ஆல்ஃபா. திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ tan ஆல்ஃபா எப்படி வரும்? tan ஆஃப் ஆல்ஃபா இஸ் equal to EA by, ஸோ திஸ் இஸ் this is E axial, and tan alpha is equal to this by this. For this angle, this by this. Opposite side by adjacent side. A by EE. இது E வந்து எப்போதும் ஆக்சியல் லைனில் 2 வரும். 2 வந்து ஆக்சியல் லைன் 2 into K. என்ன ஈயோடது 2K P cos theta divided by R cube divided by K P sin theta by R cube. Okay, இந்த R cube cancel ஆகிடும், K cancel ஆகிடும், P B cancel ஆகிடும். E axial is equal to equatorial by axial. இது வந்து என்ன? இது வந்து equatorial, this by this, equatorial by axial. ஸோ இங்கே 2 இங்கே வராது, இந்த 2 வந்து 2K இங்கே வரும், இந்த கேவும் அடிப்பட்டோம், பியும் அடிப்பட்டோம், ஆர்கேபோ அடிப்பட்டோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு half into, ஸோ EA வந்து EA என்ன வருது? EE is equal to, this will be sin theta, it will be cos theta. So this is KP sin theta by R cube, 2KP cos theta by R cube is equal to half into 2 into tan theta. That is tan alpha is equal to, or alpha is equal to tan inverse half tan theta. So this value of இதுதான் ரிசல்டன்ட், இதோட டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷனில் போது அதோட மேக்னிடியூட், ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் இது 3 cos theta and the value of alpha, this one. ஸோ இதில் என்ன தெரியும்? this P is the dipole moment for this dipole. அதை நம்ம காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கிட்டு இதில் ஒரு ஈக்குவட்டோரியல் லைனில் ஒரு பாயிண்ட் இருக்கதா அதோட டைபோல் மூமெண்ட் பி செஞ்சுட்டா, ஆக்சியல் லைனில் டைபோல் கி காசிட்டா, அண்ட் ஈக்குவட்டோரியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன் இருக்குது, ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதோட ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்கிறோம், அதோட ரிசல்டன்ட் டைரெக்ஷனை எடுக்கிறோம், டைரெக்ஷன் ஆஃப் த இ. ஸோ டைரெக்ஷன் ஆஃப் த இ இஸ் ஈக்குவல் டு tan inverse of tan theta, and value of magnitude of electric field, resultant magnetic field is equal to Kp by R cube into 1 plus 3 cos square theta ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து இதில் என்ன இருக்குது? பாயிண்ட்டு சப்போஸ் ஜென்ரல் பாயிண்டில் இன்க்ளைடில் இருக்குது. ஸோ ஒரு டைபோலுக்கு ஒரு பாயிண்ட் இன்க்ளைட் அட் ஆங்கிள் தீட்டா, அதுக்கு ஈக்குவட்டோரியல் லைன் இருக்கும். இது ஏன்னா இது வந்து நெய்தர் ஈக்குவட்டோரியல் லைனில் எப்படி இருக்கணும், ஆக்சியல் லைனில் அப்படி இருக்கும். திஸ் இஸ் நெய்தர் ஈக்குவட்டோரியல், இட் இஸ் நெய்தர் ஈக்குவட்டோரியல் நார் ஆக்சியல், இன்க்ளைடாக இருக்குது வித் ஆங்கிள் தீட்டா. ஸோ அதை நம்ம பிரிச்சுக்கிறோம் ரெண்டா, ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் பிரிச்சுக்கிட்டு அது ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் ரிசல்டன்ட்
வேல்யூ த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கண்டுபிடிக்குது. அதுதான் இதோட இந்த ஈக்குவேஷன், டெரிவேஷன் ஆஃப் தீஸ் ஈக்குவேஷன். சிம்பிளி வி கேன் சே, இதில் பாருங்கள், கேபி பை ஆர் கேப் இன்ட்டு 1+3 cos square theta magnitude and the direction with எது, with respect to the point M. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் இந்த டைரெக்ஷன் இருக்குது, இதுதான் அதோட மேக்னிடியூட், இது அதோட டைரெக்ஷன் ஆல்ஃபா. இதுதான் ரிசல்டன். திஸ் இஸ் பாயிண்ட் M, ரிசல்டன் ஆல்ஃபா.